விநாயகர் சதுர்த்தி விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னை மணலியில் 7500 புத்தகத்தில் செய்யப்பட்ட வித்யா கணபதி சிலையை வைத்து விநாயகர் சதுர்த்தி சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பூபாலன். வணக்கம் பூபாலன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இன்று நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தியானது கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சென்னை மணலியில் இந்து முன்னணி சார்பில் 7500 புத்தகத்தில் செய்யப்பட்ட வித்யா கணபதி விநாயகர் சிலையானது பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்ட நிலையில் அது பொதுமக்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது. அதாவது சென்னை மணாலி புதுநகர் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள ஐயா கோவில் அருகே இந்து முன்னணி சார்பில் ரூபாய் 8 லட்சம் செலவில் 5000 பகவத்கீதை, அதே போன்று 1500 வேல் விருத்தம், 1008 முருக கவசம் புத்தகங்களை கொண்டு விநாயகர் சிலையானது வைக்கப்பட்டுள்ளது. இந்த முன்னணி சார்பில் இந்த 6வது முறையாக வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த விநாயகர் சிலை 5 நாட்கள் பொதுமக்கள் பார்வைக்கும், அதே போன்று வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்று விநாயகர் சிலை வைக்கப்பட்ட அனைத்து புத்தகங்களும் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படும் என்று கூறியுள்ளனர். கணபதி போகம் செய்யப்பட்டு இந்த விநாயகர் கண் திறக்கப்பட்ட நிலையில் பொதுமக்கள் கவரும் வகையில் கர்நாடகா சங்கீத இசைக்குழுவும் அதே போன்று பைரவி இசை கச்சேரியும் நடைபெற்று வருகிறது. இதே போல சென்னை மணாலி சீனிவாசா பெருமாள் கோவிலில் சுமார் 5 லட்சம் செலவில் 3500 பித்தளை தகடுகளால் செய்யப்பட்ட விநாயகர் வைக்கப்பட்டு பொதுமக்கள் பார்வைக்காக தற்போது காண்பிக்கப்பட்டு வருகிறது. அதே போன்று 5 நாட்களுக்கு பிறகு பொதுமக்களுக்கும் அந்த விநாயகர் பொதிக்கப்பட்ட தகுடுகளும் வழங்கப்படும் என கூறியுள்ளனர். இந்த நிலையில் புத்தகங்களாலும் அதே போன்று தகுடுகளாலும் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை பொதுமக்கள் ஏராளமானோர் கண்டுகளித்து சாமி தரிசனத்தை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி பூபாலன்.